ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம ஹோபி பார்க்க தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். எனக்கு என்ன முடிக்கங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட வீட்டில் மாமா மாமான்னு சொல்லி கத்தி இருக்கிறீங்க. எதுக்கடி கரண்டில் கை வச்ச மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு அம்மா திட்ட, மா மாமா சடப்பிடிமா 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 அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படிங்கிறாங்க. சடப்பின்னி விடு அப்படிங்கிறீங்க. ஏழு கழுத வயசாச்சு, இன்னும் உனக்கு ஜடை பின்னிக்க தெரியல அப்படின்ட்டு நாங்கள் தலையிலே ஒரு கொட்டு வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ஜடை பின்னி விட்டுட்டு இருக்காங்க. சொராட்டை ஜடை போட்டு ரிப்பன்லாம் வச்சு கட்டி விட நீங்களும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு கேட்க, என்ன எக்ஸாம் தானே போகிற, என்ன ஃபேஷன் ஷோக்கா நடக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கமா, ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்ல, அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா தான் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு சொல்ல, கேவலமாக இருக்க அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் என்ன பெத்தியால் எங்கேயாவது பிடிச்சிட்டு வந்தியாம்மா? எப்படிம்மா நீ இப்படி இருக்க? எக்ஸாமுக்கு போகிறேன், நல்ல வார்த்தையாக பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. பேசலாம், ஒழுங்காக எழுதிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். எல்லாத்து வீட்லேயும் கொஞ்சி எக்ஸாமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏதோ தயிர் சர்க்கரையெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. நம்மளுக்கு மண்டைக்கொட்டு வருது அப்படின்ட்டு நீங்களும் பேக் எடுத்து மாட்டிட்டு அப்படியே போகிறீங்க. என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு 12th எக்ஸாம், அதுவும் ஃபைனல் எக்ஸாம், ஓகேவா? ஸோ லாஸ்ட் எக்ஸாம், அதனால் நீங்கள் அப்படியே கிளம்பி ஸ்கூலுக்கு போவீங்க. ஸோ பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே புக் எடுத்து படின்னு படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது ஒரு ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா பசங்க பொண்ணுங்கள்லாம் ஏறுறாங்க ஸ்கூலுக்கு தான். அப்போது நீங்கள் அந்த படிக்கட்டுக்கு முன்னாடி சீட்டுக்குள்ளே அதில் உட்காந்துருப்பீங்க. ஸோ நிறையா கூட்டமாக இருக்கிறனால பசங்க பார்த்திங்கன்னா முன்னாடியும் தொங்கிட்டு வருவாங்க, பின்னாடி தொங்கிட்டு வருவாங்கள்ல அந்த ஸ்டெப்பில். அந்த மாதிரி தான் பாதி பசங்க இடம் இல்லாமல் அப்படியே அந்த ஸ்டெப்பில் வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போது அதில் ஒரு பையன் பார்த்திங்கன்னா, இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்குறான். ஸோ ஸ்கூல் பையன் தான் கொடுக்க, நீங்கள் வந்துட்டு அப்படியே டென்ஷனில் மூஞ்சி காட்டுறீங்க. அப்போது அவன் பார்த்திங்கன்னா, இதை பிடிக்குதான்னு சொன்னேன் அப்படிமாண்ணா, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹோபி தான். நீங்கள் நான் ஏன் பிடிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. இதனடா இது, இங்கே ஸ்டெப்பில் நிற்கிறோம், அதை வாங்கி வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏன் வாங்கி வைக்கணும், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நான் ஏன் வாங்கி வைக்கணும், மிரட்டுற, ஒரு நிமிஷம் இதை பிடிங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அதை நான் இந்த பிடி, என்ன நான் வீட்டுக்கு மாடு மேய்ச்சவளா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஹோபிக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. என்ன அவசரத்தில் படிக்கட்டு நிற்கும்போது டக்குன்னு புடின்னு தான் சொல்ல முடியும். அந்த நேரத்துலலாம் இந்தாங்க மேடம் இது பிடிங்கன்னு சொல்லிட்டு உனக்கு மரியாதை கொடுக்க முடியாது. 12th தானே நீ, என்னோட பெரிய பொண்ணா அப்படின்னு கேட்குறாரு. பெரிய பொண்ணோ சின்ன பொண்ணோ மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும், அதனால மரியாதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் ஒரு ஸ்டாப்பில் நிற்குது, ஃபைல் தூக்கி வெளில போட்டுறீங்க. அவ்வளோதான், அவருக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ இறங்கி அந்த ஃபைலை எடுக்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை முறைச்சிட்டே இருக்க, இப்போ அவரும் ஃபைலை எடுத்துகிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இறங்கணும், உங்களோட ஸ்டாஃப் தான். அப்போ எந்திரிச்சு நிற்பீங்க. அப்போது கரெக்டாக கீழே இருக்கிற பசங்க, அதாவது ஸ்டெப்பில் இருக்கிற பசங்களாம் வழி விட்டால் தானே இறங்க முடியும். கண்டக்டரும் பஸ் டிரைவரும் இறங்குங்கன்னா உங்களுக்கு இவர் வழியை விடாமல் அடிச்சு பிடிச்சிருக்காரு. நீங்களும் வழி விட, நான் இறங்கணும், எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறீங்க. வேணா இறங்கிப்போ, நான் ஏன் உனக்கு வழி விடணும், மரியாதை கொடுத்து பேசு அப்படிங்கிறாரு. என்ன உன்னை சாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்க, கண்டக்டர் வேறு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு, காய்ச்சி மூச்சுன்னு இறங்குன்னு. நீங்கள் மொழியை தள்ளிக்கோ, எனக்கு எக்ஸாம் இருக்குது, இப்படி விளையாடாத, பஸ் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா இறங்குடி குட்டுச்சி அப்படிமாரா. கோவம் வந்துச்சு உங்களுக்கு. அப்போது அப்படியே பஸ் எடுக்கிற டைமில் வழி விட ஜங்குன்னு குதிச்சிருவீங்க. ஸோ குதிச்சுட்டு அப்படியே அவரை முறைக்க ஜெகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு சிரிச்சிட்டு போகிறாரு. நீங்கள் போடா நெட்டையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவீங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டு. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் மந்த்தெல்லாம் பாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மந்த் கழிச்சு தானே காலேஜில் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி தான் நீங்களும் போயிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அது அப்ளிகேஷன்லாம் முடிச்சுட்டு பணம்லாம் கட்டிட்டு வருவோம்ல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போவீங்கள, ரொம்ப ஹாப்பியாக உங்களோட அம்மா கிட்ட, உன் பிள்ளை பாரு படித்து கஷ்டப்பட்டு படித்து முடிச்சு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறேன், உன் பேரை காப்பாற்றிருக்கேன் அப்படிங்க. உங்களோட அம்மா சரி இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. நல்லா ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் வச்சு அனுப்பிவிட மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப இந்த சினிமேட்டிக்காக ட்ராமேட்டிக்காக பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கேட்க, அவங்களும் திண்ணீர் கொண்டாந்து உங்களை நெத்தியில் அப்படியே விட்டு அரியர் வைக்காமல் பாஸ் ஆகித்தோல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்னம்மா மொத காலேஜுக்கு ஆளில் எடுத்து வைக்க போகிறேன், இப்போ கூடவா நீ இப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்க,
நல்லது தானே சொன்னேன், அரியர் வைக்காமல் நல்லா பாஸ் ஆகுன்னு அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ பாசிட்டிவான விஷயத்த நெகட்டிவ் வேல சொல்கிற. ஒரு விஷயத்த, அதாவது நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவ் வேல சொன்னாதான் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதனால நீ பாசிட்டிவான விஷயத்த பாசிட்டிவ் வேல சொல்லுமா அப்படிங்கிறீங்க. என்னடி வளர்ற அப்படின்னு அவங்க கேட்க, அது அப்படி இல்லைம்மா, இப்போது உனக்கு என்ன, அதாவது ஓவரால் உனக்கு என்ன வேணும், நான் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், பாஸ் ஆகணும், அதானே. அப்போ நீ அதை அப்படியே சொல்லு, நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குன்னு. அதை விட்டுட்டு அரியர் வைக்காமல் ஒழுங்காக பாஸ் ஆகுனா, இப்போது இதை இந்த யூனிவர்ஸ், இந்த கடவுள் எப்படி எடுத்துப்பாங்க தெரியுமா? அந்த அரியருங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்குவாங்கம்மா. அப்புறம் யோசிச்சுப்பாரு, அந்த அரியர் விழுந்துச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடாதா அப்படிங்கிறீங்க. சனினே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. காலேஜ் பஸ் வந்துடும், அதனால் போயிட்டீங்க. ஸோ பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்க அந்த ஸ்டெப்புக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் தான் இன்றைக்கி உட்காந்துருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கள்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு பாதி பஸ்ஸுக்கு பொண்ணுங்க, பாதி பஸ்ஸுக்கு பின்னாடி வரைக்கும் பசங்க அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்துருக்க ஒவ்வொரு ஸ்டாப்பாக நிறுத்தி எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தும் போது ஒரு பையன் ஏறுவான். நீங்களும் அப்படியே கணத்தில் கை வச்சு அவனை பார்க்க, அதுவும் நல்லா சைட் அடிக்கிறீங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் ஏறுற பசங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது பின்னாடி ஒரு பையனுக்கு பின்னாடி ஏறுறது யாருன்னா ஹோபி தான். உங்களுக்கு அவரை பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. நீயா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு, நீயாடி குட்டிச்சி அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேசு, என்னை பார்த்தா உனக்கு குட்டிச்சி மெத்தடா அப்படின்னு சொல்ல, பின்ன எப்படி என் ஹைட்டாவது இருக்கியா? என் ஹைட் இருந்தால் கூட சரி ஓகேங்களா, இல்லை என் ஹைட்டில் பாதியாவது இருக்கியா? நான் நின்னா எப்படி இருக்க? சிரிப்பாக வருது எனக்கு ஒன்று பார்த்தா. சரி சரி, இந்த காலேஜ் தானா, எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறாரு. மார்ச்சரி டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ அவரும் நீ அங்கே போக வேண்டிய ஆள் தான், கரெக்டான டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கலாய்ச்சி பேசுனதே உங்களை வச்சு கலாய்ச்சி விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ போயிட்டு பின்னாடி சீட்டில் உட்காந்துக்க. நீங்கள் திமிரு பிடிச்சவன், போய் நான் காலேஜில் இவனோட மூஞ்சில் தான் முழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறியில் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஃபைனலாக காலேஜுக்கு போயாச்சு. அங்கே போய் இறங்குனதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுன்னு தெரியல. அங்கங்கே ஒரு மாதிரி தின்னு முழிச்சு பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஏன்னா அங்கங்கே வந்துட்டு இந்த சீனியர்லாம் ரேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தாடி இந்த பக்கம் போகக்கூடாது, போகணுன்னு வச்சு செஞ்சுருவாங்க, பேசாமல் நைஸா அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போக மெதுவாக நடந்து போகிறீங்க. அப்போ டக்குன்னு எங்கேருந்தா அந்த ஹோபி வருவாரோ வந்து உங்கள் முன்னாடி நிற்க, நீங்கள் இருக்குன்னு பயந்துருவீங்க. பிசாசு இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏய் நீ என்னடி பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கபடி விளையாடுற, ஆள் பத்தலை வரியா அப்படின்னு கேட்க, ஆள் பத்தலையா, சரி இரு ஆள் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட அந்த சீனியர் பசங்களா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. கபடி விளையாடுறாளா, ஆள் பத்தலையா, கூப்பிட்டுக்கிறீங்களா, ஆள் ஏதாவது இருந்தால் சொல்லி அனுப்புகிறீங்களா அப்படிங்க. அவங்களாம் எது கபடி விளையாடுறாளா, ஆள் பத்தலையா, நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை அனுப்பி விட்டுட்டு உங்களை பிடிச்சிக்கிறாங்க. நீங்கண்ணா சரி நிடான்னு சொல்ல அவரும் சாவடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுவும் காதுக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு நிற்க அந்த சீனியர் பசங்களாம் ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிடுறாங்க, கையாட்டி கூப்பிடுறாங்க. நீங்கள் நானா அப்படின்னு கேட்குறீங்க. பின்னண்ணா உங்கள் அப்பாண்ணா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன எங்கள் அப்பாவெல்லாம் இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பீங்களா? அப்போ அவங்களும் ஏதோ கபடி ஆள் தேடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான்லாம் அப்படி இல்லை, விளையாடலை, நான் தேடலை அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் வளருது. அவங்க பார்த்திங்கன்னா சரிடா மச்சான், எனக்கும் கபடி விளையாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை தான், விளையாடலாமா ஒரு மேட்ச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் ஃப்ரெண்டெல்லாம் இருந்துட்டு டேய் அதுக்காக இன்னும் நிறைய பேர் வேணும்டா, ஒரே ஒரு பக்கம்தான் ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பக்கம் இன்னும் நிறைய பொண்ணு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமாக கபடி விளையாடல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஆனால் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் சீனியர் தானே, நான் இருங்க உங்களை மாட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றும் கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் சத்தம் போட்ட இதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா சீனியர் பசங்களும் இந்த மாதிரி ரேகிங் பண்ணிட்டு இருக்கிற எல்லோரும் பயந்து ஓடிடுறானுங்க. உங்களை ரேகிங் பண்ணவங்க மட்டும் நீ கத்துறதுக்கு அவங்க வேணால் பயப்படலாம், நாங்களாம் பயப்பட மாட்டோம், ஓகேவா, வா கபடி விளையாடலான்னு கூப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நீங்கள்
இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூந்தொட்டி இருக்குது. ஸோ அப்படியே அந்த பூந்தொட்டி செடியோடு அப்படியே நீங்கள் தூக்கும்போது தொட்டியும் சேர்ந்து வருது. அப்படியே எடுத்து ஏய் மரியாதையாக போயிடு. நானும் சரி ஓகே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு நாள் வேறு, அதுவும் இல்லாமல் மொதல் டைம் காலேஜ் வந்திருக்கேன், அடக்க உடக்கமாக போகலான்னு பார்த்தா நேடா என்ன ஓடா பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்படியே இழுத்து விட்டேன்னு பாரு மண்டை பிஞ்சுக்கிட்டு போயிடும். என்ன கபடி விளையாடணுமா, சரி வா விளையாடவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அந்த பூந்தொட்டி அந்த செடியை பிடிச்சிருப்பீங்க, தொட்டி எப்படி தொங்கிக்கிட்டு இருக்குது. இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா அவனோட ஷர்ட்டு காலரு பிடிச்சி இழுத்துட்டு வா கிரவுண்ட் எங்கே இருக்குது, நான் வேறு புதுசாக எனக்கு கிரவுண்ட்லாம் தெரியாது, ஆளில் கூட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக இப்போ எல்லோரும் இது மாதிரி பயந்துடுறானுங்க. ஸோ பயந்து போகிறவங்க கிட்ட தானே அவங்க ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா அவனுங்க பயந்துப்பாங்கள்ல, அப்படி தான் அவனுங்களாம் பயந்து போயிட்டு ஏம்மா தாயே ஆளை விடு, தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறான். மன்னிப்பா, சரி நீ கேட்குறேன்னு மன்னிக்கிறேன், காலில் விழுந்தா மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷர்ட்டு காலில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உங்கள் காலை அப்படியே அவங்கக்கிட்ட முன்னாடி ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அவனும் பார்த்தீங்கன்னா என்ன இதெல்லாம் ஓவராக இல்லையா அப்படிங்கிறான். அப்படியா சரிவா கபடி விளையாடலாம், பிரின்சிபல் ரூமில் கபடி விளையாடினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்போ தானே உன்னோட அம்மா அப்பாவுக்கும் சொல்லுவாங்க, அப்போ தானே அவங்களும் பெருமையாக பார்ப்பாங்க நம்ம பிள்ளை நல்லா கபடி விளையாடுறான்னு சொல்லிட்டு. அதனால் பிரின்சிபல் ரூம் வேணால் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், நீ வா நீ கிரவுண்ட்லாம் காட்ட வேணாம், பிரின்சிபல் ரூமில் போய்ட்டு கபடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போக அவன் பார்த்தீங்கன்னா காலில் பிடிச்சிடறான். தங்கச்சி தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, கபடியும் வேணாம் ஒன்றும் வேணாம், என் வாழ்க்கையில் இனிமேல் விளையாட்டே இல்லை அப்படின்னு சொல்ல நீங்களும் ஹலோ மற்ற எல்லோரும் ஒழுக மாட்டிங்களா, நீங்களும் தானே கூட சேர்ந்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க டே ஒழுங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அவனுங்களும் டே உங்க கூட சேர்ந்து பாவத்துக்கு இப்படி பிள்ளைங்க காலெல்லாம் ஒழுங்க வச்சிட்டால அப்படின்ட்டு எல்லோரும் காலில் விழுந்து கும்பிட அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவனை விட்டுட்டு ஒழுக்க மரியாதையாக வந்தோமா படித்தோமா போனோமான்னு இருக்கணும். விளையாடினா கூட விளையாடு, தப்பு சொல்ல மாட்டேன், ஆனால் என்கிட்ட விளையாட்டு வச்சுக்காத அப்புறம் பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வார்ன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கெத்தாக போகிறீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க யாரா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர். இப்போது அப்படியே தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கடா இந்த கிளாஸு எங்கடா போகிறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்க, அங்கே ஒரு பிராணி பிள்ளை, ஸோ யார் சாரா தான், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவளும் தேடிட்டு நிற்கிறா. நீங்கள் அவளை பார்க்குறீங்க, அவளும் உங்களை பார்க்க என்ன புதுசா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா, ஆமாம் சீனியர் அப்படிங்கிறா. சீனியரா நல்லதாக இருக்குது அப்படின்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்களும் ஓ நம்ம கிளாஸ் தானா, பரவாயில்லையே, கம்பெனிக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன், கம்பெனிக்கு ஆள் கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி வா உன்னோட கிளாஸை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாளா. தேங்க்யூ சீனியர் அப்படிங்கிறா. பரவாயில்ல இதில் என்ன இருக்குது வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவளும் சீனியர் நீங்கள் எங்கே தான் என்னை கூப்பிட்டு போகிறீங்க, எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை, எங்கே கிளாஸ் இருக்குது அப்படின்னு கேட்க அட நீ புதுசு இல்லையா, அதான் உனக்கு எங்கே போனாலும் ஒரே பக்கம் போகிற மாதிரி இருக்குது, நான் வேறு பக்கம் தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரே இடத்த சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவளுக்கு ஒன்றும் புரியலை. நீங்களும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு வழியாக கிளாஸை கண்டுபிடிச்சிட்டு தோ வந்துச்சு அப்படிங்கிறீங்களா. அவளும் ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் அப்படிங்கிறா. உள்ளவா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கொண்டு போய் உட்கார வைக்க நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கிறீங்க, உள்ள வரைக்கும் வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறா. அப்போ நீங்களும் அவள் பக்கத்தில் போய் உட்காந்துக்க, சீனியர் இங்கேயே வந்து உட்காருங்க அப்படின்னு கேட்பாளா. அதுவா உனக்கு ஃபஸ்ட் டே இல்லையா, அதனால தான் யாராவது உன்னை ரேகிங் பண்ண என்ன பண்ணுறது, நீ வேறு ரொம்ப சமத்து பிள்ளையாக இருக்க, அதனால உனக்கு துணைக்கு உட்காந்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடு, நான் இன்றைக்கி ஒரு நாள் கூட இருக்கேன் அப்படிங்க. உங்களுக்கு கிளாஸ் கட்டாகாதான் அப்படின்னு கேட்பா. அது கிடக்குது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வீங்களா. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டு அப்படிங்கிறா. ஆமாம் ஸ்வீட்டு தான் அப்படின்ட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் ஹோபி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், ஓகேவா. ஸோ சேம் காலேஜு சேம் கேம்பஸில் வேறு டிபார்ட்மெண்ட், ஓகேவா. அப்படி தான் இப்போ அவங்கவுங்க கிளாஸில் அவங்கவுங்க போயிட்டீங்க, அப்படி தான் லெசன்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் உங்களோட ப்ரொஃபஸர் வருவாங்கள்ல, வந்து பார்த்தா எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க, புது ஸ்டூடெண்ட் இல்லையா. அப்போ தான் நீங்கள் என்னோடய பேர் வாயன், நான் வந்துட்டு இந்த ஸ்கூலில் படித்தேன், இவ்வளோ மார்க்குன்னு சொல்லவும் சாரா பேன்னு உங்களை பார்க்குறா. நீங்கள் என்ன நம்பிட்டியா சீனியர்னு, பயப்படாத நானும் உன் கூட தான் படிக்கிறேன், அப்புறம் சும்மா நீ வேறு சீனியரை கூப்பிட்டியா, நல்லா இருந்துச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன், கோச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க.
இல்லை இல்லை, எனக்கு கிளாஸ் எல்லாம் காட்டுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்படிங்கிறா. ஆ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கை கொடுக்க அவள் யோசிக்கிறா ரொம்ப. ஏன்னா இவ்வளோ சீனை போட்டுட்டு இப்படி ஏமாத்திருப்பீங்களா, அதனால் யோசிக்கா. அட நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், உன்னை ஏமாத்தலாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மறுபடியும் கேட்க அவளும் அப்படின்னா ஓகேன்ட்டு கையை கொடுக்குறா. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. இப்போது இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. உங்களுக்கும் ஹோபிக்கும் எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக சண்டை வந்துகிட்டே இருக்குது. அவர் வேறு டிபார்ட்மெண்ட்டு தான், ஆனால் கேன்டீன் போகும்போது பஸ்ஸில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டைம்னு சொல்லிட்டு எங்காவது ஒரு இடத்துல 2 பேரும் பார்த்துப்பீங்க. பார்த்துக்கிட்டா பயங்கர சண்டை தான் வரும். கொஞ்சம் கூட 2 பேத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆரம்பத்துலேருந்தே சண்டை 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 அப்படியே தான். அவர் உங்களை குட்டிச்சின்னு கூப்பிட்டா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. போடா நெட்டக்காலான்ட்டு திட்டிட்டு போயிடுவீங்க. இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. அப்போது எப்பயும் போல் நீங்கள் கேன்டீனுக்கு போக அங்கே பார்த்தீங்கன்னா ஹோபியோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தன். அவன் எந்நேரம் ஹோபி கூடயே இருப்பானா, நீங்கள் 2 பேர் சண்டை போடுறத பார்த்துட்டே இருப்பான். இப்போது நீங்களும் ஹோபிக்கிட்ட ஏய் எதுக்கு என் டேபிளில் வந்து உட்கார்ற, சோறு தானே திங்குற ஹெந்திரி அப்படிங்கிறீங்க. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன் உங்கள் அப்பா வீட்டு டேபிளா இது, உன் பேர் எழுதிக்கா இல்லை உன் அப்பா பேர் எழுதியிருக்கா, பணம் எல்லோரும் தான் கொடுக்குறோம் சரியா அப்படிங்கிறாரு. அதுக்கு நீங்கள் அலையிற பொண்ணுங்க எங்கே உட்காந்துருந்தாலும் அந்த உட்காந்துப்பியா அப்படின்னு கேட்க அவர் பொண்ணா எங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஏன் என்னை பார்த்தா பொண்ணு மாதிரி இல்லையா உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க பொண்ணா நீயா, ஐயோ சாமி இங்கே பாரு, பொண்ணுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இதோ பக்கத்தில் இருக்கா பார்த்தியா சாரா, அவள் தான் அழகுனா அப்படி ஒரு அழகு. அப்புறம் அவளை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு பந்தம் எங்கள் 2 பேத்துக்குள்ளே பூர்வ ஜென்மமாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்படி வரணும் ஃபீல், பொண்ணு மேலே இப்படி ஒரு ஃபீல் வரணும். எனக்கு அவள் பொண்ணுன்னு தோணுது. ஆனால் உன்னை பார்த்தா காஞ்சி பொண்ணு பண்ணுன்னு கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கடி நீ, பொண்ணு மாதிரியா இருக்க, சீத்து அப்படிங்கிறாரு. உங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. டேய் இங்கே பாடா ஓவராக பேசிகிட்டு இருக்கிற, தேவையில்லாமல் என்னை பற்றி பேசாத அப்படின்னு நீங்கள் சொல்ல அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன், நானாக முதல்ல வம்பழுத்தேன். யார் வேணால் வந்து இங்கே உட்காரலாம், உனக்கு என்ன பிரச்சனை நான் வந்து உட்காந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ தான் பிரச்சனை, உன் மூஞ்ச பார்த்தா எனக்காக சோறு இறங்குமா அப்படின்னு நீங்கள் சண்டை போட. அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இந்த காலேஜில் நான் வந்து 2-3 மாதம் தான் ஆகுது. ஆனால் சீனியர்லேருந்து ஜூனியர் யாரும் இல்லை தான், பட் கூட படிக்கிறவங்கலேருந்து சீனியர் வரைக்கும் எல்லாரும் பின்னாடி தெரியுறாங்க. உனக்கு என்ன, உன்னை எவனா திரும்பியாவது பார்த்துருப்பானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன கொஞ்சம் அழகாக இருக்குன்னு திமிரா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், பரவாயில்லையே கண்ணுக்கு நான் அழகாக தெரிய ஆரம்பிச்சிட்டேன்னா சைட் அடிக்கிறியாடி அப்படின்னு கேட்குறாரு. சீ அப்படிங்களா, என்ன சீ அப்புறம் எப்படி அழகாக இருக்குங்கிற வார்த்தை வாயில் வருது அப்படின்னு கேட்பாரா. என்ன அப்படின்னா அந்த காலேஜ்லேயே கொஞ்சம் ஹேண்ட்ஸம், கொஞ்சம் ரொம்பவே ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப அட்ராக்டிவாக தொண்ணு எல்லாத்திட்டையும் துட்டுன்னு பேசிட்டு விளையாடிட்டு இந்த மாதிரி கேரக்டர். ஸோ எல்லோரும் ஈஸியாக ஜோவியல் டைப்பாக அவர்கிட்ட பழகிடலாம். ஈவன் இன்ட்ரோவர்ட் கூட இவர்கிட்ட ஈஸியாக பழகிட முடியும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால இவரை எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு 3 மாதத்தில் சார் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டார். ஆனால் நீங்கள் மட்டும்தான் அவர் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் மலைக்குரங்கு நல்லா திட்டுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்களை போடி நீ தான் மலைக்குரங்கு, எப்படி உட்காந்துருக்க பாரு, ஒரு டேபிள் மேனேஜ் கூட இல்லாமல் எப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்ல, ஹலோ நான் ஒன்று கால் மேலே கால் போட்டு உட்காரல அப்படிமீங்க. ஆமாம் கால் மேலே கால் போட்டு உட்காரல, குரங்கு மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா நீங்கள் சேர் மேலே காலை வச்சு லைக் நீங்கள் நார்மலாக உட்காந்துருக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப பீரியட் பெயினாக இருக்குமா, அதனால் அப்படி காலை ஒரு மாதிரி வயிற்றோடு சேர்த்து அழுத்து பிடிச்சி உட்காந்துருப்பீங்க. அது தெரியல அவருக்கு, அதனால் உங்களை குரங்குன்னு சொல்ல நீங்கள் மறையதே போயிடு செருப்பு கழட்டி அடிச்சுடுன்னு திட்டுறீங்க எது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவம் வந்துச்சு. ஸோ தண்ணி எடுத்து உங்கள் மூஞ்சில் ஊற்ற வர, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்து அவர் மூஞ்சில் ஊற்ற வர, 2 பேத்தையும் யாரோ ஸ்டாப் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா மீரா தான். அவள் வந்துட்டு பையன் அப்படின்பா, என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ எதுக்கு அவன்கிட்ட சண்டை போடுற, ஹோபி நீ ஏஞ்சி வா, அவளுக்கு தான் நீங்கள் உட்காரது பிடிக்கல, அப்படி இங்கே வந்து அவள் தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. இவரும் வரண்டி உனக்கு அப்புறம் வரன்ட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போடா போ அப்படியே போயிடு, திரும்பி மட்டும் வந்துடாத, அடியே மீரா அவனை மட்டும் விட்டுறாத, அப்படியே எங்காவது கட்டி வச்சுக்கோ, சனியம் பிடிச்சவன் மூஞ்சல் முடிச்சாலே எனக்கு சோறு கிடைக்காது அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் எதுக்கடி இப்போ நான் வந்து கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க, அவளை பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவகிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறா. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் சொன்னேன்ல நான் எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி ஆச்சுன்னு, அந்த பண்ணாட இவ தான் அப்படிங்கிறாரு. அப்போவே தெரியுமா உனக்கு அவளை அப்படிங்க. அவளால் தெரியாமே இருந்திருக்கலாம். இவளால் எனக்கு ஒரே தலைவலி.
எப்படிடா இதே காலேஜில் நான் எப்படி தான் முடிக்க போகிறேனோ தெரியல, இவன் மூஞ்சில் முடிச்சுட்டு அப்படிங்கிறாரு. 2 பேரும் இப்படி சண்டை போட்டே தான் இருப்பீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு கொஞ்சம் டேஸ் போகுது. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி இவங்க 2 பேருக்கு சண்டை வர, அப்போது ஹோபி கொஞ்சம் கோவப்பட்டு உங்களை ஹர்ட் ஆகுற மாதிரி திட்டிருப்பாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துருச்சு. என்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி திட்டிடுவீங்க, சண்டை போடுவீங்க. ஆனால் இன்றைக்கி அழுகை வந்துருச்சு. அவரை திட்டிட்டு போயிட்டார், அவ்வளோதான். ஆனால் அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு என்றைக்குமே உன் கூடயே தானே இருக்கான். லைக் ஹோபி கூட இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் மோஸ்ட்லி சண்டை போடுறதுக்கு ஒன்றா தான் இருப்பீங்க. அப்போது அடிக்கடி உங்களை பார்ப்பான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இங்கே பாரு என்னை அழுகாத அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே நேராக ஹோபிக்கிட்ட வந்து, எதுக்கு இப்போ அவளை அப்படி திட்டின அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன அப்படிதான் திட்டுவேன், அவள் கரெக்டாக பேசுகிறாளா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, அவள் எப்படியோ பேசிட்டு போகிறா, அதுக்குன்னு அழுகிற அளவுக்கு திட்டுவியா அப்படின்னு சொல்ல, எது அவள் அழுகிறாளா, ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறா, நம்புறியாடா நீ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துடுது. அப்போது ஹோபியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு இதுக்கு மேலே நீ அவகிட்ட எது வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுவ அப்படின்னு இவர் கேட்க, இங்கே பாரு அவள் ஏன் ஆள், இதுமே அந்த மாதிரி பேசாத புரியுதா அப்படிங்கிறான். எதை அப்படின்ட்டு இவர் கேட்க, அது வந்து ஹொபா நான் அவளை லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் என் முன்னாடி அவளை அப்படி பேசாத, அவள் அழுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவளுக்கு வலிக்குதோ இல்லையா எனக்கு வலிக்குதோ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக ஹோபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. லவ்வா, அதான் எனக்கு திடீர்னு லவ், அது எப்படிடா என் கூட இருந்துட்டு உனக்கு அவன் மேலே லவ் வருது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது மீரா பார்த்தீங்கன்னா, என் பைத்தியக்காரா என்னடா பேசிகிட்டு இருக்க, உன் கூட இருந்துட்டு அவன் மேலே எப்படி லவ் வருதுன்னா அப்போ உன்னே லவ் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறா. ஐயோ நான் அப்படி சொல்ல, அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உனக்கும் அவளை பிடிக்காது தானே, என்ன நீ என் ஃப்ரெண்டு, இவனும் என் ஃப்ரெண்டு தானே, இவனுக்கு மட்டும் எப்படி அவளை பிடிக்குது அப்படின்னு கேட்கவும், அது அவன் பிரச்சனை, உனக்கு என்ன, நீ வா அவன் போனால் போயிட்டு போகிறான் அண்ணா இருக்கான்ல அப்படிங்கிறா. அப்போ ஹோபி பார்த்தீங்கன்னா, சரி சரி நீயும் அவன் பின்னாடியாவது இப்படி போயிடாது அவன் போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் ஹோபிக்கு பார்த்தீங்கன்னா நைட்லாம் போய் தூக்கம் வரல, டென்ஷன் ஆகுது. அது எப்படி எனக்கு பிடிக்காதவளை இவன் லவ் பண்ண முடியும், இவன் ஏன் ஃப்ரெண்டு தானோ அப்படின்ட்டு டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் அடுத்த நாள் காலேஜ் வரும்போது ஹோபியும் டே அப்படின்னு கூப்பிட, என்ன அப்படின்னு கேட்பான். வாடா கேன்டீன் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை நீ போ எனக்கு பசிக்கல அப்படிங்கிறான். சரி ஓகே மீரா வா போகலான்ட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவளும் போயிடுறா. இப்போது பார்த்தா 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்ருப்பாங்க. அப்போது அப்படியே அந்த பக்கம் ஏதோ பேச்சு சத்தம், என்னன்னு பார்த்தா நீங்களும் அவரோட ஃப்ரெண்டும் தான் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ நல்லா சிரித்து பேசிட்டு ஒரு டேபிளில் போய் உட்காந்து 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுருக்க. ஹோபிக்கு பிடிக்கவே இல்லை. அவர் கையில் பார்த்திங்கன்னா அந்த எக் ரோல் இருக்குல்ல, ஸோ அதுதான் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பேப்பர் போட்டு வச்சு கசக்குறாரு. பப்ஸும் இருக்குது அதையும் போட்டு அப்படியே கசக்குறாரு. அவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி இந்தா இப்படியே கடிச்சா கஷ்டமாக இருக்கும், கட் பண்ணி தரேன்னு கட் பண்ணி பிச்செல்லாம் கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்கிறீங்க. அவன் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் இங்கே ஒருத்தருக்கு அன்கம்ஃபர்டபுள் ஹை பேக்கில் போயிட்டுருக்குதா. ஸோ இவருனா அப்படியே அந்த பப்ஸ் எல்லாம் கசக்கிட்டு இருக்காரு. அப்போது மீராவும் இந்தாடா ஜூஸ் குடின்னு சொல்லிட்டு இந்த பாக்கெட்டில் ஜூஸ் ஒன்று வரும் இல்லையா, ஸோ ஒரு இது மாதிரி போட்டு குடிப்பாங்கள்ல, ஒரு ஸ்ட்ரா மாதிரி, அந்த மாதிரி தான் டப்பாவில் வரும்ல, அதுதான் அதை கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்க, இவன் வந்துட்டு அந்த ஜூஸ்குள்ளே அந்த ஸ்ட்ரா இருக்கும்ல அதை கூட அவன் தான் இன்செர்ட் பண்ணி இந்தா குடின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கி சிரிச்சுட்டே குடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இவருக்கு வெறி ஆயிடுச்சு. இவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜூஸை கொண்டு வந்து வைக்க இவர் பார்த்தீங்கன்னா அந்த வெறியில் அதையும் பிடிச்சி புளிவார் பாருங்க, அவ்வளோதான். அதில் இருக்கிற எல்லா ஜூஸும் பார்த்தீங்கன்னா பாதி இவரோட மூஞ்சில், பாதி மீராவோட மூஞ்சில் அப்படியே பட்டு ஒரு மாதிரி ஒழுகிட்டு இருக்குது. அப்போ இவருக்குன்னா கோவம் வந்துருச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ இவரும் சாரி இது வரேன் அப்படின்ட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வராரு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நேராக அந்த டேபிளில் உட்காரல, உங்கள் டேபிளுக்கு தான் வந்து உட்கார்றாரு. அதுவும் எப்போவுமே ஆப்போசிட்டில் வந்து உட்காருவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறான்னா சுத்தமாக பிடிக்கல. உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் தோல் மேலே வேறு கையை போடுறாரு. இதை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. ஹோபி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏய் என்ன எதுக்கு மேலே வந்து கை போடுற அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது இவரும் என்ன இத்தனை நாளாக நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், அது என்ன கை போட்டால் தப்பா அப்படின்னு கேட்குறாரு. நீ ஏன் போடுற அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா, ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாரு. இது நீ எனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் 2 பேத்துக்கும் சண்டை அகைன் வருது. அப்போது அவன் வேற ஹோபி கையை எடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீரியஸாக பேசுகிறான். ஹோபிக்கெல்லாம் அவன் அப்படி உங்ககிட்ட உரிமை கொண்டாடுறது சுத்தமாக பிடிக்கல. ஏய் உனக்கு என்னடா, உனக்கு முன்னே எனக்கு தான் அவ்வளோ தெரியும், ஏன் நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. ஹோபி உன்கிட்ட நான் நேற்று சொன்னேன்ல,
மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்களும் என்ன சொன்னீங்க, நீ என்ன சொன்ன, உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு ஹோபிக்கிட்ட நீங்கள் கேட்க, அப்போ இவர் எப்படி சொல்லுவார், இவர் அது வந்து அது ஒன்றும் இல்லை, நேற்று நீ வேறு அழுதியாமாவே, எவ்வளோ அழகாக ட்ராமா பண்ணியிருக்கா, அவன் நம்பிட்டாண்டி நீ அழுதத அப்படின்னு சொல்லுவாரா. உங்களுக்கு இன்னும் கோவம் வருது. அப்போ அவன் அதுக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு, இங்கே பாரு அவளை அழ வைக்காதன்னு சொன்னேன், தேவையில்லாமல் அவகிட்ட நீ பேசாத, இந்த மாதிரி நீ அவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீன்னா இனிமேல் நம்ம 2 பேர் பேசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஹோபி பார்த்தீங்கன்னா, ஏண்டா இவளுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நமக்கு எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதே தான் நானும் சொல்கிறேன், உனக்கு புரியுதா இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்துக்காத, நான் நேற்று என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, கையெடு அப்படிங்கிறான். அப்போ நீங்களும் என்னதான் சொன்னேன் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ஹோபி தோல் மேலே கை போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பெருசாக தெரியல, நீங்கள் அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது இவரும் சரி என்ன என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது நீங்கள் அது பப்ஸு, ஏன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு வச்சுருப்பீங்க, அதை பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு. அவனுக்கெல்லாம் வேலை ஆயிடுச்சு, அப்படியே ஹோபா அப்படின்னு கத்துறான். அப்போ ஹோபியும் என்னடா அப்படின்னு கேட்பாரா, நான் நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னு திருப்ப கேட்க, அப்போது நீங்களும் மறுபடியும் கேட்குறீங்க, என்ன திருப்ப இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னதான் அவன் நேற்று சொன்னான், எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, ஹோபி இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை, நீ அவனுக்கு தங்கச்சி மாதிரியாமா, அதனால உன்னை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு என்னை வார்ன் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கெல்லாம் வெறி ஆயிடுச்சு, தங்கச்சியா அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஏய் நிஜமா அப்படி சொன்னியா, எனக்கு கூட அண்ணன் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, பரவாயில்ல அதனால நீ என்னை இவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிறியா, நீ தான் இருக்கிற சனியை பிடிச்சவனா, உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனை தாண்டா, கையெடுறான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இவரும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையை மேலே போட்டுட்டுருக்க. இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் வில் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நீங்கள் சண்டையே போட்டாலும் ஒன்றா இருக்கீங்க, அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டாலுமே தனியாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே தான் டேஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹோபி வந்துட்டு உங்ககிட்ட ஏதோ வம்பிழுத்துட்டு இருக்கா. அப்போது அன்னைக்கு வந்து அவன் நான் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறான். இவருக்கு வேறு பக்குன்னு இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்கு ஒன்று வந்து அப்படின்னு சொல்லுவானா, அவன் சொல்லி முடிக்க அடுத்த செகண்டில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்லிடுறாரு. அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க, ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. என்ன லவ் யூவா, என்னடா திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது அவனுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஹோபியை பார்த்துட்டு நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்கிறீங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா அவனை சமாதானப்படுத்துக்காக பின்னாடியே ஓடுறாரு. நில்லு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போக, நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஹோபி அப்படின்னு சொல்லுவானா. அப்போ ஹோபியும் இங்கே பாரு, அது வந்து நாங்கள் சண்டை போடுறோம் தான், ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில நான் வரல, எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில தான் நீ வந்த, உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் சண்டை போட்டாலும் எனக்கு அவளை பிடிக்கும், அதனால தான் நான் சண்டை போடுறேன், எனக்கு வேறு யாரையும் பிடிக்கல. இந்த காலேஜில் வந்து ஒரு கொஞ்ச நாளில் எல்லோரும் வலிய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அவள் மட்டும்தான் என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, உனக்கு முன்னே எனக்கு அவளை பிடிக்கும், உனக்கு முன்னே எனக்கு அவளை தெரியும், அதனால தான் நான் ஒன்றும் உன் வாழ்க்கையை பறிக்கலை, நீ தான் எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில வந்துட்ட, சாரி என்னால் விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அவனுக்கு என்ன சொல்கிறேனே தெரில. ஸோ ஹோபி உங்ககிட்ட வந்து பேச வரும்போது நீங்கள் உன் மனசில் அப்படியெல்லாம் ஏதாவது என்னண்டா நல்லா லப்பர் வச்சு அழிச்சிட்டு சரியா, எனக்கெல்லாம் ஒன்று இன்ச்சலை கூட பிடிக்காது அப்படின்ட்டு போயிடுறீங்க. அவரும் பின்னாடியே திரியறதான் வேலை, இதுக்கு மேலே குட்டிச்சி அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாரு. நீங்களும் மறைத போயிடு அப்படி மட்டும் கூப்பிடாதுன்னு திட்டிகிட்டே தான் திரிவீங்க. இப்படியே தான் ஒரு கொஞ்ச நாள் போகுது. அப்போது மீராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அவர் எந்நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டைமில் எல்லா டைம்லேயும் உங்களை பார்க்க வந்துடுறாரு. சாப்பிட்றப்ப கூட கேன்டீனுக்கு உங்களுக்காக உங்கள் கூட தான் வந்து சாப்பிட்றாரு. சண்டை போட்டாலும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க 2 பேருமே. அதெல்லாம் பார்க்க அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அவளும் பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை பண்ணி பார்க்குறா பிரிக்கிறதுக்கு, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. சரி இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணாலும் முடியாது போலன்ட்டு அவளை விட்டுறா. அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபுல்லாக போயிருக்கும், லைக் அந்த ஃபஸ்ட் இயரே போயிருக்கும், 2 செமஸ்டர் முடிஞ்சு செகண்ட் இயர் காலேஜ் போகிறீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹோபி கூட இருப்பான்ல ஒரு பையன், அவன் கூட உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னானே, அவனை பார்த்தீங்கன்னா காணோம். என்ன இது காலேஜ் ஸ்டார்ட் ஆகி இன்னும் அவனை காணோம், அண்ணா மாதிரின்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோபிக்கிட்ட கேட்க, தெரியலையே அப்படிங்கிறாரு. அப்போது இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போயிட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணு எது
உங்கள் ஃப்ரெண்டை பற்றி உங்களுக்கு தெரியலையா? எங்களுக்கெல்லாம் தெரியுமே அப்படிம்பாலா. என்ன என்னாச்சு அவனுக்கு ஏன் வரல அப்படின்ட்டு ஹோபி கேட்குறாரு. நீங்களும் ஏன் வரலன்னு கேட்குறீங்க. அப்போ அவளை பார்த்தீங்கன்னா, அதுவா ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டு அவரை வேணான்றுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ லவ் ஃபெயிலியர் போல இருக்குது. அவர் பாய்சன் சாப்பிட்டாரு ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்தேன். ஏன்னா நான் வயிறு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. தெரிஞ்ச பையன் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தா உங்களோட ஃப்ரெண்டு தான் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, பாய்சன் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாரை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் பதறிட்டு கேட்குறீங்க. ஹோபிக்கு தான் தெரியல உங்களை தான் லவ் பண்ணான்ட்டு. அவருக்கு வேறு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நீங்களும் கேட்க, அதெல்லாம் தெரியல, அவன் சொல்ல மாட்டேங்கிறான். சொன்னால் கண்டிப்பாக போலீஸ் வந்து அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், அதை கூட சொல்ல மாட்டேன்ட்டான் அந்த பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போது இந்த விஷயம் பார்த்திங்கன்னா மீராவுக்கு தெரிய வருது. அவளுக்கெல்லாம் கோவம் வந்துடுச்சு. அவள் நேராக வந்து ஹோபிக்கிட்ட, ஹோபி நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் இப்போ எதுக்கு நீ அவனை திட்டுன்னு சொல்லிட்டு அவளை கேட்குறீங்க. அவளை பார்த்தீங்கன்னா, நீ வாய மூடு, உனக்கு எதுவுமே தெரியாது, உன்னை சுற்றி என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாதா, உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறது கூட தெரியலையா அப்படிங்கிறா. ஏமாத்துறதா? யார் என்னை ஏமாத்தினா அப்படின்னு சொல்லுவீங்க. இதோ முன்னாடி உட்காந்துருக்கான்ல இவன் தான். உண்மை சொல்லு ஹோபி, உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாகவே இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட் அங்கே சாக கிடக்குறான், ஆனால் நீ இன்னும் இவ கூட இப்படி உட்காந்துருக்க. சொல்லப்போனால் அவளுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. இங்கே பாரு வயன், உன்னால தான் அவன் செத்து போக பார்த்தான் அப்படின்னு சொல்கிறா. என்னாலையா அப்படின்னு நீங்கள் ஷாக்காக பார்க்க, ஆமாம் அவன் உன்னை லவ் பண்ணான், உன்னை பிடிச்சிருக்குன்னு ஹோபிக்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னான். ஆனால் அது எல்லாம் தெரிஞ்சு கூட ஹோபி வேணுக்குனே உனக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். நீ அவனை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல தான். அதனால் அவனும் கொஞ்சம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையாக இருந்தான். ஆனால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. உண்மை சொல்லு, இவன் உனக்கு இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தானே? அதனால தானே என்னால் இவன் கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு இப்போது. உடனே நீங்கள் ஹோபியை பார்த்து, ஹோபி அவள் சொல்கிறது நிஜமா அப்படின்னு கேட்க, அவரும் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கவும், என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அவன் இப்போ வந்தவன், ஆனால் எனக்கு உன்னை முதல்லேருந்தே பிடிச்சிது. நான் உங்ககிட்ட சொல்ல தான் லேட் பண்ணேன், அதுக்காக விட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு கோவம் வந்து பலான்னு வாங்கி கண்ணத்தில் அரைஞ்சிட்டு, எப்படியும் ஃப்ரெண்டுக்கு ஒன்றால் இப்படி பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ இப்படியே தான் நீங்களும் போய்ட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ண, அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்துலேயே இருக்கான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு வர்றீங்க. ஆனால் பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் எந்த பொண்ணை லவ் பண்ணான்னு தெரியல, இப்படி பாவி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு வேறு இருந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. இப்படியே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் இயர் ஃபுல்லாகவே இப்படி தான் போயிருக்கும். நீங்களும் ஹோபி பேசிக்கிறது கிடையாது. ஸோ சாரா பார்த்தீங்கன்னா உங்களை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறா. பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கோபம். ஹோபியும் தினம் உங்ககிட்ட வந்துட்டு பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்போது தேர்ட் இயர் போகிறீங்க. அப்பையும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமே முடிஞ்சு 2 பேரும் சண்டை போட்டு, ஆனால் இன்னும் பேசிக்கவே கிடையாது. உங்களுக்கு அவர் பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுல, அதனால் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க. ஆனால் இந்த டைமில் மீரா இருக்கால, அவள் ஹோபி கூட எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கா. அது உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அவர் உங்ககிட்ட வந்து பேசும்போது அவர் மட்டும் தான் வந்து பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் இல்லாத டைமில் அவளே தான் எந்நேரம் ஹோபி கூட இருக்கா. அதெல்லாம் நீங்கள் நிறைய டைம் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே வெறியாக வருது. அப்போது சாராவும், என்னவும் பிரச்சனை, நீயும் பேச மாட்டா அவளும் பேசக்கூடாதா? உனக்கு தான் வேணாம்ல, விட்டுரு. எனக்கு தெரிஞ்சு மீரா லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஹோபியா. அவங்களாவது நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம் அப்படிம்பாலா. லவ்வா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், உனக்கு தெரியாதா? எல்லோரும் சொல்லிக்கிறாங்க மீராக்கும் ஹோபிக்கு எதோ போயிட்டுருக்குன்னு. மீரா ஹோபியை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். விடு, உனக்கு வேணான்னா அவளாவது இருக்கட்டும்ல, அவளாவது லவ் பண்ணிக்கட்டும். ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற? அவனாவது ஹாப்பியாக இருப்பான்ல அவ கூட அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ தேர்ட் இயரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோபிக்கு ஒரு மாதிரி கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. 1.5 வருஷமாக நானும் அவளுக்கு பின்னாடியே தெரியறேன். அவ்வளோ திமிரா, என் மேலே என்ன தப்பு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். எல்லா பொண்ணுங்களாக தானே எதிர்பார்ப்பாங்க நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. அதை பண்ணதுக்கு ஏன் அவள் அப்படி என்கிட்ட நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுறதை விட்டுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோபி மீரா கிட்டேயே பேசிகிட்டு இருக்க, உங்ககிட்ட வேறு வந்து பேசுறதும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. கேன்டீனுக்கு நீங்கள் அவங்க போகிற டைமுக்கே தான் போகிறீங்க. ஆனால் வேணுக்குன்னே அவர் பார்த்தீங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ணிட்டு மீரா கூட உட்காந்து சாப்பிட்றது பேசுறதுன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்குது. அவளுக்கு பார்த்தீங்கன்னா அவள் ரூட்டு கிளியர் தான். அவள் அப்படி ஜாலியாக இருக்க ஆரம்பிக்கிறா. ஸோ அவளோட லைஃப் அப்படியே வாழ ஆரம்பிக்கிறா. ஆனால் நீங்கள் ரொம்ப பொறாமை பிடிச்சி எப்படி, அதாவது எந்த அளவுக்குன்னா மீரா கொடுக்குற
அந்த ஜூஸை அவர் குடித்தா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கொதிக்கிற காஃபியோட கப் இருக்குல்ல, காஃபி கப் அப்படியே புளியுறீங்க. காஃபியெல்லாம் வெளியே வந்து கையெல்லாம் சுட்டுட்ருக்குது. அது கூட தெரியாமல் அப்படி புழிஞ்சிட்ருக்குறீங்க. அவ்வளோ ஒரு மாதிரி டைட்டாக போட்டு கசக்குறீங்க. அவ்வளோ கோவம் வருது. அப்போது சாரா தான் பார்த்துட்டு பையன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அதை தட்டி விட்டுட்டு வாஷ்ரூம் கூப்பிட்டு போயிட்டு கையெல்லாம் தண்ணி விட்டு கழுவி விடுறா. நீங்களும் என்ன எதுக்கு இப்படி கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க, கையை பாரடி செவந்து போச்சு, வா மருந்து போடலான்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரூமில் கூப்பிட்டு போயிட்டு மருந்து போடுவா. ஸோ இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கு இப்படி தான் போகுது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெலஸ் ஆனார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெலஸ் ஆகுறீங்க. உங்களால் வந்துட்டு கூட அவர் இருக்கிறது ஏற்றுக்கவே முடியல. இதில் அவங்க பார்த்தீங்கன்னா ஐவி வேறு போகிறாங்க. ஸோ காலேஜில் பார்த்தீங்கன்னா ஐவின்னு சொல்லுவாங்க. ஐவினா இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க டியர். ஸோ வேற ஒன்றும் இல்லை, டூர் தான். ஆனால் ஏதாவது ஒரு கம்பெனியை நம்ம படிக்கிற வேலை சம்மந்தப்பட்ட கம்பெனி இருக்கும் இல்லையா, அதை விசிட் பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்படியே அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஊர் டூர் மாதிரி அப்படியே கூப்பிட்டு போவாங்க. ஸோ இதுதான் ஐவின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க டிபார்ட்மெண்ட் வேறு, ஐவி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. அவங்க எல்லாம் அழகாக ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவங்கெல்லாம் இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்க, அவங்களா 1 வீக் ஐவி போகிறாங்களா மடி அப்படின்னு சொல்கிறா. 1 வாரமா ஹோபியும் போகிறானா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அவன் டிபார்ட்மெண்ட் தானே, அவன் போகாமல் இருப்பானா, அவனும் தாண்டி போகிறான், பாரு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல, நீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதில் மீரா வேறு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்கா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி போகிறேன். மேபி இது நாங்கள் 2 பேர் தனியாக போயிருந்தா கூட பரவாயில்ல, பட் என்ன இதுவும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கா. வேறே ஆகுது உங்களுக்கு. உங்களால் விட்டு கொடுக்கவும் முடியல, போய் பேசவும் முடியல, அப்படி தான் நின்றுட்டுருப்பீங்க. அப்போது ஹோபியும் உங்களை பார்க்குறாரு, ஏன் இப்படி நின்றுருக்கா அப்படிங்கிற மாதிரி. என்னதான் கோவம் இருந்தாலும் கவனிப்பாங்கள்ல, அப்படி தான் கவனிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ஹோபியவே பார்த்துட்ருக்க. அவரும் பஸ்ஸில் ஏறலான்ட்டு பஸ் போய் ஏறிடுறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன அவன் போய் பஸ்ஸில் ஏறான், அவள் கூட போகிறானான்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா இவர் உட்காந்துக்கிற சீட்டில் மீரா வந்து உட்காருவா பக்கத்துலேயே. அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் வேறு பார்த்தீங்கன்னா ஹோபி செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்ருக்க. இவரும் போஸ் கொடுக்குறாரு. ஸோ அவள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹோபி லைட்டாக திரும்பி பார்ப்பாரு. அப்படியே நீங்கள் கண்ணால் கலங்கி நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ பஸ்ஸை வேறு எடுத்துட்டாங்க. அவருக்கும் புரியல, இவையே எங்கேருந்து அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அங்கேருந்து நடந்து போவீங்க. அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம தானே ஓவராக ஆடணும் பேசாமல். அதனால தான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. நானாடா கேட்டேன், நீங்களா வர்றீங்க, நீங்களா விட்டுட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. சாரா பார்த்தீங்கன்னா அழுகாத பையன் எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறா. விடு, அவன் போயிட்டான்ல அவ கூடன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க. ஐவிடி எல்லாரும் போய் தான் ஆகணும், இப்போ என்ன உனக்கு அப்படின்பா. அவ கூட போயிட்டாண்டின்ட்டு அழுகுறீங்க. சாராக்கே பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுச்சு. ஐவி தானே போயிருக்காங்க, ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு போன மாதிரி அழுதுட்டுருக்க, ஏடி உன் பிரச்சனைன்னு சொல்லி கத்துறா. நீங்கள் ஷாக்காக அவளை பார்க்குறீங்க. அவளும் பாரு மரியாதை கேட்டுரும் அழுதினா, சும்மா டென்ஷன் பண்ணிவிட்டு அவன் எத்தனை நாள் வந்து பேசினான், நீ பேசினியா, மூஞ்சி திருப்பிட்டு போனல, இப்போ என்ன அப்படின்னு கேட்குறா. நீங்களும் அது ஒரு கோபம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனோட ஃப்ரெண்டு என்னால் தான் செத்து போக கிடந்தான், எப்படி சொல்லு. நான் இவன்கிட்ட பேசி இவனே என்கிட்ட பேசிட்டு திருப்ப அவன் அதை பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் காலேஜ் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல. இவளும் அப்போ நீ அதை அவன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, 2 பேரும் நம்ம பேசிக்கலாம், ஆனால் அவங்க முன்னாடி பேச வேணான்னு சொல்லியிருக்கணும்ல, அவனை போட்டு அலைய விட்டல, அதுக்கு தான் இப்படி அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் நான் இதெல்லாம் அவன்கிட்ட பொறுமையாக சொன்னால் கேட்பான்னு நினைக்கிறியா? அடுத்த நாளே என்கிட்ட வந்து உட்காந்துட்டு விளையாடிட்டு சண்டை போட்டுட்டு இப்படி தான் இருப்பான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு கஷ்டப்படுவான்ல, எனக்கு அது பிடிக்கல, இவன் வெயிட் பண்ணுவான்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அழுகாதடி அப்படிங்கிறா. அவன் போயிட்டான்ல அவன் கூட போயிட்டான்ட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது சடனாக எவ கூட போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா பின்னாடி ஹோபி தான். நீங்கள் அப்படியே எழுந்து அவரையே பார்க்குறீங்க. அவரும் சொல்லுடி எவ கூட போயிட்டேன் நான் அப்படின்னு கேட்குறாரு. நீ போலியா அப்படின்னு கேட்குறீங்க. நான் எவ கூட போயிட்டேன்னு நீ அழுதுட்ருக்க, அதுவும் இத்தனை பேர்த்து முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏன் பேசிகிட்ருக்க சொல்லு அப்படின்னு கேட்பாரா. அந்த மீரா கூட அப்படிங்கிறீங்க.
அப்போ அவரும், ஏய் நான் ஐவி தானே போனேன், ஆ அதுக்கே இப்படி ஒப்பேரி வச்சுட்ருக்க அப்படிங்கிறாரு. ஐவி போனாலும் அவள் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டாலே பாய் ஃப்ரெண்டு கூட போகிறேன்னு, நீ கூட போக சொல்ல கொடுத்தல்ல, நீ மறந்துட்டல என்ன? ஆ நான் ஏதோ ஒரு இதில் இப்படி பேசாமல் இருந்தேன், ஆனால் ஏன் என்னன்னு கூட யோசிக்காமல் நீ இப்படி அவள் கூட போகிறல்ல அப்படின்ட்டு அழுகுறீங்க. அப்போது ஹோபியும் பார்த்தீங்கன்னா, சரி சரி நீ பாரு, நீ இதனால தான் என்கிட்ட பேசலன்னு எனக்கு தெரியாது, நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாரு. சொன்னால் மட்டும் நீ கேட்பியா அப்படிம்பீங்களா? கேட்க மாட்டேன்தான், ஆனால் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாரா. சரி நான் சொல்லலை, அதுக்குன்னு நீ அவள் கூடயே சுற்றுவியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும், ஏன் அவள் என் ஃப்ரெண்டுடி அப்படின்னு சொல்கிறாரு. நீ தான் ஃப்ரெண்டாக பார்க்குற, அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு அதுக்கும் அழுகுறீங்க. அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா, சாரா என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சாராவும், தெரில ஹோபி, இதுதான் இவளோட பிரச்சனையே, நீயா வந்து பேசும்போது பேச மாட்டேன்னு போனா, நீ பேசாமல் போகும்போது தினம் தினம் என்னை டார்ச்சர் பண்ணா தெரியுமா, எப்பா சாமி எப்படா நீ வந்து பேசுவேன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. சரி சரி இங்கே பாரு வயன், இங்கே பாரு நான் போகலை அப்படிங்கிறாரு. ஏன் போகலை அப்படின்னு நீங்கள் கேட்க, எப்படி போகுது, அதான் கண்ணை கசக்கிட்டு ஓடுனியே, பார்த்துட்டு எப்படி நான் நிம்மதியாக போவேன், அதான் வந்துட்டேன், உடம்பு சரியில்லை வயிறு கலக்குதுன்னு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து சிரிச்சுட்டு, வயிறு கலக்குதுன்னு சொன்னியா அப்படின்னு சிரிக்கிறீங்க. அவரும், வேற என்ன சொன்னால் விடுவாங்க, இது சொன்னால் தான் விடுவாங்க, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்னா அவனுக்கு டூர் போக ஆசை இல்லையா அப்படின்னு கேட்பீங்களா? இருக்குது தான், என்ன பண்ண முடியும், நீ தான் அழுகிறியே விட மாட்டேங்கிறியே அப்படின்பாரா. அப்போ சாரா இருந்துட்டு, நம்மளாம் சேர்ந்து எங்கேயாவது வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் நிஜமாவா அப்படின்னு கேட்பீங்களா? அப்போ ஹோபியும் போகலாமா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பார்த்தீங்கன்னா வெளில போகலான்னு கிளம்புறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவனும் தான் வரான். மச்சான் நான் அப்படின்னு கேட்பானா, டேய் நீ நீ டூர் போகலையாடா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவனும், இல்லை டூர் போகலை, எனக்கும் வயிறு கலக்குது அப்படிம்பானா. ஐயோ இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் தான் போகிறீங்க. ஸோ என்னதான் 4 பேரும் ஒன்றா ஒரு பஸ், ஒரு சின்ன வேன் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வேனில் வந்துட்டு ரெண்டுக்கு எடுத்து போனாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பேசிக்க ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பாய்சன் சாப்பிட்ருப்பான், அட் த சேம் டைம் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, அவனும் உங்களை லவ் பண்ணுறான். ஸோ யார்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாமல் சாரா பார்த்தீங்கன்னா அவள் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உட்காந்துருக்கா. பட் அவளுக்கே ஆக்வர்டாக இருக்குது, எப்படி ஹாப்பியாக போகலான்னு நினச்சா இப்படி போயிட்டுருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அப்படியே நைட் ஆகுது. ஒரு இடத்துல அந்த வண்டியை நிறுத்திட்டு அப்படியே கேம்ப் மாதிரி போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பீங்க. அப்போது சாரா வந்துட்டு, எவ்வளோ நேரம் இப்படி மூஞ்ச தூக்கிட்டே எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறது, வாங்க கொஞ்சம் நேரம் ஏதாவது பேசலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு ஒன்றா உட்காந்துட்டு, அப்போ பேசலாம் அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க எல்லாருமே. அப்போது அந்த ஃப்ரெண்டு இருக்கால, அவன் பார்த்தீங்கன்னா வயன் அப்படின்னு கூப்பிடுவானா, ஆ அப்படிங்கிறீங்க. ஹோபி அப்படி பார்க்குறாரு, இவன் வேறு பார்க்குறானேன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அவனும், முறைக்காதடா எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறான். ஆ அப்படின்ட்டு அவரே ஷாக்காக பார்க்குறாரு. அப்போ தான் அவன் சொல்கிறான், நீ பாரு, நான் உனக்காக ஒன்றும் சாகலாம் போகலை, நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹோபா நீயும் தான், நான்லாம் சாக போகலடா, நான் பாய்சன்லாம் சாப்பிடலடா அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற, எல்லாரும் சொன்னாங்களே நீ பாய்சன் தான் சாப்பிட்டேன்னு, அதுவும் நீ லவ் பண்ணது வயனை தானே, என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்ல, நான் லவ் பண்ணினேன் தான், ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தீங்க, அதை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன், ஆனால் நான் பாய்சன் சாப்பிடலை அப்படிங்கிறான். அப்புறம் ஏன்டா ஹாஸ்பிட்டலில் கடந்த அப்படின்னு கேட்டால், அதுவா அது வந்து தெரியல, நான் பாய்சன் நானாக சாப்பிடல, ஆனால் எனக்கு பாய்சன், அதாவது ஃபுட்டில் பாய்சன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், ஃபுட்டில் பாய்சனா, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷாக்காக இருக்குது, ஹோபிக்கும் ஷாக்காக இருக்குது. அப்போது சாரா பார்த்தீங்கன்னா, இதுக்கே ஷாக் ஆகுறீங்க, ஃபுட்டில் பாய்சன்னா அவர் ஒன்றும் பாய்சன் சாப்பிடல, அவரை சாப்பிட வச்சுருக்காங்க அப்படிங்கிறா. அதான் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்க. சொல்லப்போனால் அவனுக்கே தெரியல. ஆனால் சாரா பார்த்தீங்கன்னா, வேற யார், மீரா அப்படிங்கிறா. மீராவா அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக்காக பார்க்குறீங்க. அவளும் ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, சாக்லேட் கவர் மாதிரி இருக்குது, அந்த கவரை எடுத்து அவன் கையில் கொடுக்க, இது எப்படி வாங்கிட்ட வந்துச்சுன்னு அவன் கேட்குறான். இந்த சாக்லேட் நீ அடிக்கடி சாப்பிடுவதானே, நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறா. ஆமாம் சாப்பிடுவேன் அப்படிம்பானா. என்ன இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, சாப்பிட்றான், வேறு டேஸ்ட்டாக இருக்குது,
இது வேறு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக நீ சாப்பிட்டல, இப்போ சாப்பிட்றதான் ஒரிஜினல் சாக்லேட்டு. இதுக்கு முன்னாடி நீ இதை சாப்பிட்டே இருப்பல அடிக்கடி, அது ஆக்சுவல் சாக்லேட் கிடையாது, புரியுதா அப்படிங்கிறா. என்ன சொல்கிற அப்படிமானா, ஆமாம் சாக்லேட் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஏதோ ஒரு மருந்து. எனக்கு தெரிஞ்சு உனக்கு அதை யார் கொடுத்தா? மீரா தானே கொடுத்தா அப்படிங்கிறா. உனக்கு எப்படி தெரியும் அதையும் அவன் கேட்குறான். நீங்கள் 2 பேரும் ஒன்றும் புரியாமல் பார்க்குறீங்க. சாரா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டு நோட் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அவளோட ஹாபி அதுதான், ஓகேவா? ஸோ சைலண்ட்டாக இருப்பா, பட் எல்லாமே அப்சர்வ் பண்ணுவா. இப்போ அப்படியே தான் இவளும் சொல்கிறா, நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், நீ சும்மா இருக்கும்போது எல்லா டைமும் உனக்கு அவள் அதை கொடுப்பா, நீ அதை சாப்பிடுவ, நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உனக்கு அதிகமாக கொடுத்தா தானே, 2 பேரும் சாப்பிட்லாம், யார் ஜாஸ்தி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலான்னு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தானே நீ இந்த மாதிரி மயங்கி விழுந்த. உன்னை பாய்சன் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போய் சேர்த்துனாங்க. அதுவும் இல்லாமல் நீ லவ் பண்ணுன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, ஏன்னா நீ தான் மயங்கி விழுந்துட்ட. ஆனால் உன்னோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுது இவன் லவ் பண்ணி தான் இந்த மாதிரி பாய்சன் சாப்பிட்டான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் பாயிண்டாக தான் கேட்குறா. இப்போ தான் அவனுக்கே புரியுது, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்க, மீராவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், மீரா தான், அவள் தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்ல, ஹோபி இருந்துட்டு என்னால் நம்ப முடியல, அவையே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அப்போது சாரா பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவளுக்கு ஒன்றை பிடிச்சிருந்துச்சி, அவள் ஒன்றை லவ் பண்ணா, ஆனால் நீ இவளை லவ் பண்ண, இவனும் இவளை லவ் பண்ணா. ஸோ இவங்க 2 பேர்த்த சேர்த்து வச்சுட்டா, நீ அவளை இது பண்ணிப்ப ஏற்றுப்பேன்னு நினச்சா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டான். அதனால தான் அவள் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியாக சொல்கிறா. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப காமாக சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் செம்ம கோவம் வந்துருச்சு. அந்த டூர்லாம் முடிஞ்சு வரட்டும், அவளை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹோபினா பயங்கர வெறியில் இருக்காரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோபா வேணாம், அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறா, அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கிடைக்கும், நீ எதுவும் பண்ணாத அப்படிங்கிறீங்க. அதே தான் ஃப்ரெண்டும் சொல்கிறான், அவள் எனக்கு தானே பண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்படியே தான் டேஸ் எல்லாம் போகுது. நீங்கள் 2 பேரும் நல்லா கப்பலாக ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ காலேஜும் முடியுது, ஃபைனல் இயர் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், அவர் ஆட்டோமொபைல். ஸோ அவங்கவுங்க ஸ்டடிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை. ஸோ எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா, அதான் படித்து முடிச்சிட்டேன் வேலைக்கு போகிறல, நாங்கள் வரேன்னு பார்க்கவான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்றாரு. சரிம்மா நாங்கள் பார்க்கல, நீ பார்த்த பையனையாவது வர சொல்கிறியா, இல்லை டைம் வேணும்னு இது கேட்குறானா அப்படின்னு கேட்க, அப்பா அப்படிமீங்களா? அவங்க சிரிச்சிட்டு, எனக்கு தெரியாதா என்ன, நீ நடந்துக்கிறதுலே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், சரி ஓகே வர சொல்லு பேசலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்களும் ஹோபிக்கு கால் பண்ணி, ஹோபா இந்த மாதிரி வீட்டில் சொன்னாடா, அவங்களா சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, நானாக சொல்லலை, ஸோ நீ வந்து பேசுறியா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஓகே சொல்லிட்டாங்க, வந்து பேசுவா, பேரண்ட்ஸ் கூட்டு வா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா சாராக்கு தான் கால் பண்ணுறாரு. அவளும் என்ன ஹோபி எனக்கு கால் பண்ணிக்கிறீங்க, ஒயின் ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி ஒயின் வீட்டில் அவங்களா கேட்டாங்களாம், ஓகேன்னு வேறு சொல்லிட்டாங்களாம், வர சொல்லிட்டாங்களாம், எனக்கு வேறு பயமாக இருக்குது, எங்கள் வீட்டில் நான் என்னன்னு சொல்கிறது, ஏற்றுக்குவாங்களா என்ன, பேசாமல் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சாராவும், அட உன்னோட வீட்லேயே தைரியமாக ஓகே சொல்லிட்டாங்க, உங்கள் வீட்டிலலாம் அசால்ட்டாக ஓகே சொல்லிவிடுவாங்க, போய் சொல்லு, வீட்டில் சொல்லி கூட்டிகிட்டு வா பேரண்ட்ஸை அப்படிங்கிறா. சரி ஓகே இந்த நாய் சொல்லுதுங்க தைரியத்தில் அவரு பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் சொல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமா சட்டெல்லாம் உடையுது. அம்மானா அதான் ஹோபியோட அம்மானா செம்ம கடுப்பாயிட்டாங்க. என்னடே என் அண்ணன் பொண்ணை உனக்காக நான் காத்திருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன், நீ இங்கே வந்து யாரோ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறியா, காலை உடைக்கிறேன் பாரு, கையை உடைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பருப்பு மத்தாலாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா சம்மத்தியும் அடி வாங்கிட்டு, அட கடவுளே காலை மாறி போச்சுன்னு சொன்னாங்க, இப்படி மாறும் நான் நினைக்கவே இல்லை, பொண்ணோட வீட்டில் பேசலான்னு கூப்பிடுறாங்க, பையனோட வீட்டில் அடிக்கிறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தை பார்த்து சாமிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே தான் 2-3 நாள் ஆகுது. ஹோபி வேலைக்கு போகும்போதெல்லாம் திட்டு, சாப்பிடும்போதெல்லாம் திட்டு, ஃபோன் பண்ணி திட்டு, வேலைக்கு போனாலும் திட்டு, வீட்டில் இருந்தாலும் திட்டுன்னு அவர் திட்டு வாங்கி வாங்கி டயர்ட் ஆகிட்டாரு. அப்போ கடைசியாக கேட்குறாரு, இங்கே பாருமா, எனக்கு உன் அண்ணா பொண்ணை பிடிக்கல, நான் ஒயினில் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்க, முடியாது, என் அண்ணா பொண்ணை தான் கட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ உடனே ஹோபி, பா நீ சொல்லுப்பா, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்க,
எனக்கெல்லாம் அவளோட அண்ணா பொண்ணு சுத்தமாக பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லவும், அப்பாடி அப்பாவாச்சும் நம்ம பக்கம் அப்படின்னு நினச்சி மூச்சு கூட விட்டுருக்க மாட்டாரு. அதுக்குள்ள என் தங்கச்சி பொண்ணை கட்டிக்கோ அப்படிங்கிறாரு. ஆஹா, இவங்க எல்லாம் ஏதோ பிளானில் தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் இப்படியே அடிச்சுக்கோங்கன்னு நினச்சிட்டு, சரி ஓகே, ஒன்று உங்களோட தங்கச்சி பொண்ணை கட்டிக்கணும், இல்லை அம்மாவோட அண்ணா பொண்ணை கட்டிக்கணும். நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணுங்கள் யாரை கட்டிக்கிறதுன்னு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இவங்களும் இப்போ அடிச்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை என் அண்ணா பொண்ணு தான் என் தங்கச்சி பொண்ணு தான் சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்படி தான் அங்கே நாள் போகுது. அப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா கதவு பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அவங்களும் இன்னும் சண்டை போட்டு இருப்பாங்க போல். வந்து ஒட்டுக்கா கதவு திறந்தா 2 பேரும் மாலையும் கழுத்துமாக வந்து நிற்கிறீங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஷாக்கு. டேய் என்னடா இது அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு கிடந்தா நான் என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கை எங்கே போகிறது? அதனால தான் உங்களெல்லாம் நம்பினா வேலைக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி வீட்டுக்குள்ளே வரவா இல்லை வெளில போயிடுவா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க பாவம். ஸோ வந்து தொலை அப்படின்னு கூப்பிட, இல்லை இல்லை இதெல்லாம் வேலைக்காகாது, கல்யாணம் பண்ணிட்டு வந்து தொலைங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வா வாயின் போலான்னு கை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ அம்மாவும் நில்லடா ஒரு கோத்தில் சொல்லிட்டேன். சரி அதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியே ஆர்த்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா என் அண்ணன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்ட்டு ஆர்த்தி எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்கிறாங்க. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகும்போது என் தங்கச்சி பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒருத்தி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் சோஃபாவில் போயிட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க. இந்த சீனைங்க கட் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் தான் உங்களோட அம்மா அப்பா அப்படியே வத்தலை பக்கத்தில் போட்டுட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் கூப்பிடலன்னு கேட்குறாங்க. அட உங்களெல்லாம் கூப்பிட்ட தேவையில்லாமல் செலவு, அந்த காசுக்கு என் பொண்ணை கூட்டத்துனா அவங்க 2 பேரும் சொந்தமாக வீடே வாங்கிடுவாங்க. நான் கடை வாங்கி அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கறது பரவாயில்லையா, கடை வாங்கி உங்களுக்கு செலவு பண்ணுறது பரவாயில்லையான்னு யோசித்தேன். அதான் அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கூலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் உங்கள் வீட்டில் ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஆனால் ஹோபியோட வீட்டில் தான் பாவம் ஆளுக்கு ஒரு பக்கம் மூலையில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இது எதையுமே கண்டுக்காம நீங்கள் 2 பேரும் மொட்டை மாடியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா வேற என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி உங்களை ஹக் பண்ணிட்டு ஏன் அப்படிங்கிறாரு. அப்படிங்களா? இல்லை நேற்று தான் உன்னை பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் படிப்பு நீ என் வீட்டில் என் கூட அப்படிங்கிறாரு. நீங்களும் ஐயா நேத்தா பார்த்தியா, உனக்கு இருந்தாலும் கொழுப்பு தான், என்னை ஃபஸ்ட் டைம் பார்த்து அவ்வளோ திட்டினால அப்படிங்கிறீங்க. அவரும் நான் எங்கடி திட்டினேன், கையில் பிடிக்க முடியல அதனால் பிடினேன், நீ தான் சண்டைக்கு வந்த அப்படிங்கிறாரு. அதுவா நான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு வேற நான் படிக்கும்போது யாராவது குறுக்க பேசினா மறந்து போயிடுமா, அந்த டென்ஷனில் திட்டிட்டேன். அப்புறம் நீ கம்மன் இருந்திருக்கலாம், ஆனால் நீ தான் அதுக்கு மேலே திட்டி 2 பேத்துக்கு சண்டை காலேஜில் எத்தனை நாள் வேஸ்ட்டாக போச்சுல அப்படிம்பீங்களா. அப்போ அவரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு பரவாயில்ல விடு, அப்போது வேஸ்ட் பண்ணனாலெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்துக்கு இல்லை, அவரும் நீ தான் நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்க கிஸ் பண்ண. போதும் டியர், கனவுங்க கம்பெனி இதுக்கு மேலே காட்டாதுப்பா. ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங்க இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். வேறு என்ன, அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு, ஹாப்பி எண்டிங். சரி ஓகே டியர், மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எஃப்எஃப் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா எபிசோட பார்க்க பிடிக்கும்னா இன்னொரு சேனலுக்கு விமி எஃப்எஃப்னு சொல்லிட்டு அந்த சேனல் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ எபிசோடாக வரும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைம் இருந்தால் அதையும் பாருங்கள் ஓகேவா. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?